இந்த லெசன்ல நம்ம டைப் உள்ள சேஞ்ச் கேஸ் கமாண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்க டைப் பண்ணும்போது டெக்ஸ்ட் அப்பர் கேஸ் வச்சு டைப் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு லோவர் கேஸா தேவைப்படுதுன்னா திரும்ப டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கமாண்ட் செலக்ட் பண்ணி லோவர் கேஸா மாறிடும், அல்ல டைட்டில் கேஸா வேணுமா சென்டென்ஸ் கேஸா வேணுமான்னு நம்ம மாத்திக்க முடியும். அதை பத்தி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் அந்த வீடு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லோயர் கேஸ்ல இருக்கு. அதை நம்ம எப்படி அப்பர் கேஸ்ல எப்படி மாத்த போறோம்னா, டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் செலக்ட் பண்ணிக்கிட்டு டைப் மெனு சேஞ்ச் கேஸ் அப்பர் கேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரா மாறிடும். ட்ரைனிங் ஃபார் எவரிஒன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கேபிட்டல் லெட்டர்ல உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே எனக்கு லோயர் கேஸ்ல வரணும், அதாவது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல வரணும் அப்படின்னா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மெனு ஓபன் ஆகும். அல்ல சேஞ்ச் கேஸ்ல லோயர் கேஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லோயர் கேஸா மாறிடும். அடுத்து அடோப் இன்டிசைன் CS4 லோயர் கேஸ்ல இருக்கு. இது உங்களுக்கு டைட்டில் கேப்ஸ் மாறணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட் கிளிக், அந்த மெனு ஓபன் ஆயிடும். சேஞ்ச் கேஸ்ல டைட்டில் கேஸ் கொடுத்துறீங்க. இந்த SA ஆகலைன்னா இது இந்த ஒரு வார்த்தைக்கு இதுதான் டைட்டில் ஆகல, நம்ம திரும்ப இது மாத்திக்குவோம். அடுத்து சென்டென்ஸ் கேஸ் எப்படி மாத்தணும் பாத்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ்ல எங்கேயுமே கேபிட்டல் லெட்டர் யூஸ் ஆகல, எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான் இருக்கு. செலக்ட் ஆரம்பிச்சு மேகசின்ஸ் வரைக்கும் ஒரு பேராகிராஃப் முடிஞ்சது. அடுத்த பேராகிராஃப் டீசெலக்ட்ல ஆரம்பிச்சு பைண்டிங் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த ஃபுல் போர்ஷன் இந்த பேராகிராஃப் நம்ம ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் சென்டென்ஸ் கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறின நிலையும் எஸ்ன்றது கேபிட்டலா மாறி இருக்கு. ஸ்டாப் முடிஞ்சதுமே அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குன்னு அர்த்தம். அப்போ டி செலக்ட் டி உங்களுக்கு கேபிட்டல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணும்போது கேப்ஸா டைப் பண்ணாலும் சரி, ஸ்மாலா டைப் பண்ணாலும் சரி, நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி மாத்திக்கிட்டு யூஸ் ஆகும்.